ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு இல்லறம், அதாவது கணவன் மனைவி. ஒரு கணவன் மனைவியுடைய 25வது திருமண நாளில் இருவரும் ஒரு மேடையின் முன்னால் அமர்ந்து டீ சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இருவரும் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது தேநீர் அறிந்து கொண்டிருந்த மனைவி மௌனத்தை கலைத்து, உங்களிடம் நான் நிறைய சொல்ல வேண்டும். இப்போதெல்லாம் நாம் இருவரும் சேர்ந்து உட்காரக்கூட நேரமில்லை என்றாள். இதை பற்றி நான் நிறைய யோசித்து இந்த சூழ்நிலையை சமாளிக்க ஒரு தீர்வை கண்டுபிடித்துள்ளேன். நீங்கள் ஒப்புக்கொண்டால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மனைவி சொன்னாள். கணவன் தலையை அசைத்தார். மனைவி மேஜையின் மீது 2 டைரிகளை கொண்டு வந்து வைத்தாள். இந்த 2 டைரிகளில் ஒன்று உங்களுக்கு, மற்றொன்று எனக்கு. இனிமேல் ஏதேனும் நமக்குள் புகார்கள் இருந்தால் அவற்றை நம்முடைய இந்த சொந்த டைரியில் எழுதி வைப்போம். மேலும் அடுத்த ஆண்டு நமது திருமண நாளன்று அவற்றை நாம் திறந்து படிப்போம். ஒருவருக்கு ஒருவர் பிடிக்காத விஷயங்களை புரிந்து கொள்ள இது உதவும். மேலும் அவற்றை மேம்படுத்தவோ அல்லது ஒரு தீர்வு காணவோ நாம் பணியாற்றலாம் என்று சொன்னால், கணவருக்கு மனைவியின் யோசனை பிடித்திருந்தது. அன்றிலிருந்து அவர்கள் டைரிகளில் எழுதத் தொடங்கினர். காலம் விரைவாக சென்றது. அன்று அவர்களின் 26வது ஆண்டு திருமண நாள். ஓராண்டு ஓடிவிட்டது. கணவன் மனைவி இருவரும் சாப்பாட்டு மேசையில் அமர்ந்து தேநீர் அறிந்து கொண்டனர். அவர்களின் டைரிகள் அருகில் வைக்கப்பட்டிருந்தது. அவற்றை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டனர். தேநீர் அறிந்து முடிப்பதற்கு முன் கணவர் தனது மனைவியின் டைரியை படிக்கத் தொடங்கினார். அதில் பல புகார்கள் எழுதப்பட்டிருந்தன. என்னை ஒரு ஓட்டலுக்கு அழைத்துச் செல்வதாக உறுதியளித்தீர்கள், ஆனால் அதை நிறைவேற்றவில்லை. மேலும் என் பெற்றோரின் வீட்டிலிருந்து விருந்தினர்கள் வந்தார்கள், நீங்கள் அவர்களிடம் நன்றாக பேசவில்லை. மற்றொரு புகாராக, பல மாதங்களுக்கு பிறகு நீங்கள் எனக்கு ஒரு புடவை வாங்கி வந்தீர்கள், ஆனால் அது பழைய வடிவமைப்பை கொண்டிருந்தது. இன்று நான் எனக்கு பிடித்த டிவி சேனலை பார்த்து கொண்டிருந்தபோது நீங்கள் செய்தி சேனலை மாற்றினீர்கள். இன்றைக்கு சோபாவில் ஈரமான டவலை போட்டீர்கள். இன்னும் நிறைய இருக்கிறது.